ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 5 வேர்ட்ஸ் 8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் நாம் பார்க்கிற செய்திகள், கேட்கிற செய்திகள், வாசிக்கிறதான ஊடக காரியங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. Dear children of God, we should always be aware that the coming of our Lord Jesus Christ is at hand. The news you read, the news you watch, the news you read in your media, everything shows that the coming of our Lord Jesus Christ is at hand. So, we need to be patient. There are rumors, there are false prophecies, there are news which are contrary against the word of God. It's spreading all over the world. So you need to be very patient to take any kind of decisions in your life. And you always have to be aligned with the word of God. And you should always be informed of the word of God every day, so that you will wait patiently for the coming of our Lord Jesus Christ. Don't do anything in a haste. There are rumors of the coming of our Lord Jesus Christ everywhere and every time of the year. But be patient. You need to discern the news, what you are listening, what you are watching. Also, establish your hearts. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். இருதயத்தை அங்குமிங்குமாக அலைய விடாதிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நீங்கள் கவனம் வைத்து, சிந்தையை அதிலே கவனமாக வைத்து, ஆண்டவர் வருவார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். It is more important for us to establish our hearts on the word of God. Our faith always should be on the basis of the word of God. We should always be aware that the Lord Jesus is coming, so that we should be ready to welcome him in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அறிந்து நாம் அவரை எதிர்கொள்ள, அவரை வரவேற்க ஆயத்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு அங்குமிங்குமாக ஓடி ஆடி திரிகிறவர்களாக, அலைகிறவர்களாக இராதபடிக்கு ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகுவோம். Let us be prepared. Don't run here and there. God is always watching how much faith you have got in him. So you need to be very faithful. You need to be very faithful. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு விசுவாசம் உள்ளவர்களாக, உம்முடைய வருகைக்கென்று காத்திருக்கிறவர்களாக, இருதயம் ஸ்திரப்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்திடலும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள உபதேசங்களையும் கேட்டு குழம்பி போயிருக்கிறாங்க. அவருடைய குழப்பங்களை மாற்றி போடும். அவர்கள் தெளிவாக இருக்க கர்த்தாவே உதவி செய்தரணும். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.